இந்த டெய்லி டெலிவரன்ஸ் மூலியம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால கூட ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார். மத்தேயு என்ற சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம். மேத்யூ சாப்டர் 11 verse 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இந்த நாளை கூட இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில அநேக வருத்தத்தோடு பாரத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க மனிதர் நம்பி கைவிட்டு போயிருக்கலாம். அநேகர் உங்க வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். அநேக பாரத்தோடு இருக்கலாம். ஆனா ஏசப்பா உங்களை பார்த்து என்ன சொல்றேன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்கலாம் ஏசப்பா கிட்ட வரும்போது நிச்சயமா ஏசப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? இளைப்பாறுதல் தருவாரு. ஆனா நீங்க ஒருவேளை நீங்க மனிதரை நம்பி இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எதனா தேவை இருக்கும்போது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை நம்பி இருக்கலாம். இல்ல சொந்தக்காரங்களை நம்பி இருக்கலாம். ஆனா வெட்கப்பட்டு போயிருப்பீங்க. ஆனா ஏசப்பா சொல்லுகிறாரு, உங்க பாரத்தெல்லாம் என் மேல வைத்து விடுங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இந்த வேளையில கூட இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில அநேக காரியத்துல கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? பாரத்தோடு இருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களோட வேலை இழந்திருக்கீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ இழந்திருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தார இழந்திருக்கிறீங்களா? ஏசப்பா சொல்லுகிறாரு, உங்க பாரத்தெல்லாம் என் மேல வைத்துடுங்க. நிச்சயமா நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? இளைப்பாறுதல் தருவேன். இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. இந்த வேலை கூட யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறாங்க, யாரெல்லாம் வருத்தத்தோடு பாரத்தோடு கஷ்டத்தோடு பார்த்து கொண்டிருக்காங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலே நீங்க சொன்னபடி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில தேவன் நீங்க இளைப்பாறுதல் தாங்கப்பா. அவங்க படுகிற ஒவ்வொரு கஷ்டங்கள்லேருந்து தேவன் நீங்க விடுதலை தந்து அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாரத்தங்களையும் தேவன் நீங்க மாற்றி போடும்படியா நாங்கள் செபிக்கிறோப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் நீங்க அற்புதங்களை செய்து இளைப்பாறுதல் தந்ததுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஏசப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.